பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு இன்றைக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவருடைய வார்த்தையினால் நம்ம தேற்றுவாராக. 2 கொரிந்தியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிறார். கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. கர்த்தர் நமக்கு இன்னைக்கு உதவி செய்வாராக. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் பிதாவாகிய தேவன் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிற சத்தியம் என்னவென்றால், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, நம்முடைய தேவன் சகலவிதமான ஆறுதலின் தேவன். எல்லாம் கவனிங்க, கொஞ்சம் முக்கியமானது. கொஞ்சம் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றார், சகலவிதமான ஆறுதல். நம்முடைய மனசுக்குள்ள, நம்முடைய மனசு இருக்கு இல்லையா, நம்முடைய ஆத்மா, அதுக்குள்ள ஆறுதல் வேண்டும் என்று எல்லாருமே விரும்புகிறோம். ஏனென்றால் மனிதனுடைய இருதயம் அந்தகாரத்துக்குள்ளே போனதுனால மனிதனால் ஆறுதல் அடைய முடியல. இந்த உலகத்தில் மனுஷன் என்ன பண்ணுறான்னா ஆறுதலை தேடி அலையிறான். எனக்கு ஏதாச்சும் ஆறுதல் வந்துடுமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மனுஷன் என்ன பண்ணுறான்னா ஆறுதலை தேடி அலையிறான். ஆனால் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆறுதலை கொடுக்கக்கூடியது யார் மட்டும்தான் அப்படின்னா தேவன் மட்டுமே நமக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். அதுவும் எப்படிப்பட்ட ஆறுதல் அப்படின்னா சகலவிதமான ஆறுதல். சகலவிதமான ஆறுதல். முதல்ல இந்த ஆறுதல் அப்படின்னா என்னன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். மனிதன் தேவையோடு இருக்கிறான். இந்த மனிதன் என்ன செய்யறான்னா தன்னை திருப்திப்படுத்துகிற மாம்ச தேவையோடு இருக்கிறான். இந்த மாம்ச தேவையை திருப்திப்படுத்துறதுக்காக அநேக பொருள்களை, அநேக வேலைகளை, அநேக காரியங்களை தேடி அலைஞ்சி ஓடுறான். ஆனால் அந்த பொருள் அவனுக்கு ஆறுதலை கொடுத்திருக்கிறதா அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், எந்த ஒரு பொருளும் அல்லது எந்த ஒரு காரியமும் ஒரு மனிதனுக்கு ஆறுதல் கொடுக்காது. ஆறுதல் என்பது அவனுடைய ஆவி சம்பந்தப்பட்டது. அவனுடைய ஆவி சம்பந்தப்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு நான் நிறைய உதாரணம் சொல்லுவேன். இதுக்கு என்ன கவனிங்களேன். எப்படின்னாக்கா, ஒருத்தருக்கு ஒரு பைக் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, ஒரு பைக் எடுக்கணும்னு ஆசை. அவர் என்ன பண்ணுவார்னா பைக் எடுக்கணும்னு போவார். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கையில் வச்சுருப்பார். அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போனாக்கா அங்கே திடீர்னு சிச்சுவேஷன் மாறி, சூழ்நிலைகள் மாறி, இவர் ஒரு சிந்தனில் வச்சுருப்பார், வேறொரு பைக் எடுத்து வந்துருப்பார். இவருக்கு தேவை பைக்கு. ஆனால் மனசுக்குள்ளே நம்ம அதை தானே நம்ம பிளான் போட்டோம், ஆனால் நமக்கு வேறு ஒன்று வந்துருச்சேன்னு சொல்லிட்டு பைக்கு தான் ஓட்டுறாரு, பைக்கு தான் அவருக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஆறுதலே இருக்காது. இப்போ ஒரு குழந்தை என்ன செய்யும்னா ஒரு நல்ல ஒரு டாய், ஒரு பொம்மைக்காக ஏங்கும். இவங்க என்ன பண்ணுவோன்னா அந்த பெரிய பொம்மை வாங்கி தர முடியாது. உனக்கு பொம்மை தானே வேணும், இந்தா ஒரு பொம்மைன்னு சொல்லிட்டு வீட்டில் அம்மா அப்பா வாங்கி கொடுத்துருவாங்க. கையில் பொம்மை தான் வச்சுருக்கோம், பொம்மை தான் இருக்குது. ஆனால் அந்த குழந்தைக்குள்ள ஏற்கனவே திட்டம் போட்டதுனால நான் நினச்சது எனக்கு நடக்கலையே அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு ஆறுதலே கிடைக்காது. நான் சொல்ல புரிஞ்சு போச்சா? நல்லா கவனிக்க, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மனிதன் ஒரு இளைப்பாறுதலை தேடி நம்முடைய இருதயத்துக்குள்ள, நம்முடைய ஆத்மாவுக்குள்ள ஒரு ஆறுதல் வேண்டும் என்று அலைகிறோம், திரிகிறோம். நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் எதுக்குன்னா நம்ம தேவையோடு இருக்கிறோம். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, ஆறுதல் படுத்துவதற்காக தான் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம். சம்பாத்தியத்திலையும் ஆறுதல் இல்லை. ஆமேனா? நான் சொல்கிறது என்ன தெரியுமா, ரொம்ப முக்கியமானது. இந்த ஆறுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல் என்பது இது கடவுளே கொடுக்கிறது. இது கடவுள் மட்டும்தான், தேவன் மட்டும்தான் நம்முடைய இருதயத்தை ஆறுதல் படுத்த முடியும். இல்லைன்னா எதுவுமே ஆறுதல் படுத்தாது. நல்லா கவனிங்க, இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லினே போகலாம். ஒரு முறை நாங்கள் எல்லாம் படிக்கிற காலத்தில் என் நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணோன்னா சிகரெட் பிடிச்சிருந்தார். எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. டேய் என்னடா சிகரெட் பிடிக்கிற அப்படின்னு கேட்டேன். அது ஒரு சொன்னார், ஒரு சினிமா டைலாக்கு, புண்பட்ட இருதயத்தை புகைவிட்டு ஆற்றுகிறேன்னு. என்னதான்
இதயம் புண்பட்டு போயிருச்சான். அது உள்ள புகை போய் என்னடா பண்ணும்? நல்லா கவனிங்க. மனுஷன் இன்னைக்கு அவன் வாழ்க்கையில் ஏற்படுகிற வேதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், தேவைகள், இவைகள் எல்லாம் தேடி 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 ஓடி எதையோ பண்ணுறான், ஆறுதல் இல்லாமல் இருக்கிறான். இந்த ஆறுதலை தேடித்தான் அநேக முனிவர்கள், துறவிகள், இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? வீட்டில் இருக்கிற மனைவி, பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு காட்டில் போய் தவம் கிடக்கிறேன்னு சொல்லிட்டு போய் ஆறுதலுக்கு நிற்கிறான். அந்த சூழ்நிலையே அவனுக்கு பெரிய பாரத்தை கொடுத்து எத்தனையோ பேர் அப்படியே செத்து போகிறான். எவனும் ஞானம்லாம் பெற்றதா சரித்திரமே கிடையாது. இப்போ புத்தர் என்ன பண்ணார்? வீட்டில் இருக்கிற மனைவி, பிள்ளை, அவர் அரச பதவி எல்லாத்தையும் தொடர்ந்துட்டு அவருக்கு ஆறுதல் கிடைக்கல. எங்கேயாச்சும் எனக்கு ஆறுதல் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஓடி போய் காட்டில் போயிட்டு உட்கார்றாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, உட்காந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு உட்காராரு. அவர் என்ன பண்ணார்னா, ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். என்ன கண்டுபிடிச்சாருன்னா, என்னென்னமோ போட்டு அந்த ஆள் குழப்பறாரு, ஒன்றும் கிடைக்கல அவருக்கு. அப்போ அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. என்ன கண்டுபிடிச்சாருன்னா, துன்பத்துக்கெல்லாம் காரணம் ஆசையே படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு அதுக்கும் ஆறுதல் கிடைக்கல அவருக்கு. ஆசையே படக்கூடாதுன்னு ஆசைப்படுறாரு. ஆமேனா? ஆக ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கை ஒரு தேவையோட, ஒரு போராட்டத்தோடு இருக்கிறது. மனிதன் ஓடி போயிட்டு இந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்சிடலாம், நமக்கு ஆறுதல் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ஓடுறான். ஆனால் அவனுக்கு ஆறுதல் கிடைக்கல. இப்போ தேவனாகிய கர்த்தர், வானத்தை பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்மேல அன்பாக இருக்கிறவர், நம்மளை பேர் சொல்லி அழைத்து அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துறார்னா, சகலவிதமான ஆறுதல். இப்போ நீங்கள் சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு நெருக்கத்தில் கடன் பிரச்சனையோ, இல்லை வியாதியோ, இல்லை கணவன் மனைவி பிரச்சனையோ, இல்லை பில்லிசூனிய பிரச்சனையோ, ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒன்று உங்களை என்ன பண்ணியிருக்குன்னா, உங்களை அப்படியே உங்கள் லைஃபையே டெஸ்ட்ராய் பண்ணிட்டுருக்கும், ஒரு அழிச்சா மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து உங்களை தேடி உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்திருப்பார். அந்த ஒரு பிரச்சனை மாறி இருக்கும். அப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நல்லவர் சொல்லிட்டு சபைக்குள்ளே வந்துட்டோம். ஆமேனா? அந்த ஒரு பிரச்சனை தீர்ந்திருக்கும். ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தபாரமா, நான் ஒரு பிரச்சனைக்கான ஆறுதல் அல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ என் தலைமையில் இருந்த பாரம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையோடு நீங்கள் என்ன பண்ணிட்டு அதுக்கு வரைக்கும் ஆறுதல் நடந்துச்சு சொல்லிட்டு இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகளோட ஆறுதல் இல்லாமல் மனசுக்குள்ள வெம்பி 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 வேதனையோட சபையில் உட்கார்ந்துருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லை. ஏன்னா இந்த பொல்லாத உலகத்தில் எந்த பக்கம் நம்ம போனாலும் நம்மை வருத்துகிற, நம்மை நெருக்குகிற பயங்கரமான பொல்லாத சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை நெருக்கும். ஆனால் தேவன் என்ன சொல்றாருன்னா, அந்த நேரத்தில் நீ ஆறுதல் கிடைக்காம உட்காராத. நான் என்ன சொல்றேன்னாக்கா, ஆறுதல் என்பது நம்முடைய மனசு, நம்முடைய ஆவி இருக்கு இல்லையா, உள்ள மனசாட்சி, நம்முடைய ஆவி, அது சம்பந்தப்பட்டது. இதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, இதுக்கு முழுக்க முழுக்க தேவனுடைய பலத்தில் மட்டும்தான் இந்த ஆறுதல் நமக்கு கிடைக்கும். இப்போ சொல்லிட்டேனே, இப்போ நம்ம ஒரு சகோதரிகள் பார்த்தீங்கன்னா சேரீ எடுக்க போவாங்க, அதை எடுத்து ஏதோ ஒரு சேரீ எடுத்துன்னு வந்துடுவாங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதலே கிடைக்காது. அதே போல் வீட்டுக்குள்ள நிறைய பொருள்கள் வேணும்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே ஒரு ஆறுதலே கிடைக்காது. ஒரு முறை நான் என்ன பண்ண, ஒரு கிறிஸ்தவ சகோதரரை நான் சந்தித்தேன். அவர் கொஞ்சம் நல்லா படித்தவர். அவர் நான் கேட்டேன், நீங்கள் எப்படி ஏசப்பாவை ஏற்றுக்கினீங்க, ஏசப்பா உண்மையிலேயே உங்களுக்குள்ளே இருக்கிறாரா அப்படின்றத நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் ஒரு நல்ல ஒரு பதில் ஒன்று சொன்னார். என்னென்னா, இல்லைங்க பிரதர், இயேசு கிறிஸ்து என் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கினேன், அவர் எனக்கு உள்ளே வந்திருக்கிறாரு, நான் அவரை அனுபவிக்கிறேன் அப்படின்னாரு. எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். முன்னாடிலாம் நான் ஒரு பொருளை போய் வாங்குவேன், நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவேன், எனக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குது, இது வேணும் அது வேணும், ஒரு ட்ரெஸ் எடுப்பேன், அல்லது வீட்டில் நிறைய பொருள்கள் வாங்குவேன், அல்லது பிள்ளைங்களை படிக்கிற காரியம், இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணுவேன், எனக்கு ஒரு திருப்தியே இருக்காது. அப்படியே அலைப்பாய மனசுக்குள்ள பொருள் இருக்குது, நல்லா கவனிக்கணும், பொருள் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும், பொருள் இருக்குது, என் தேவை என்னன்னு வாங்கி வச்சிருக்கிறேன். ஆனால் ஆறுதல் என்பது நம்முடைய ஆவி சம்பந்தப்பட்டது. ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு அங்கலாய்க்கிற ஒரு பயங்கரம் இருக்கும்.
அவர் சொன்னார், நான் என்னத்தான் நான் பல பல ஆயிரங்களை கொடுத்து நான் பொருள்களை வாங்கி என்னுடைய காரியத்தெல்லாம் நிறைவேற்றினாலையும் ஒரு 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 சமாதானமே இருக்காதுங்க, ஒரு ஆறுதலே இருக்காதுங்க, அலைபாயம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு நான் அவரை ஆராதிக்க அவரை நான் அறிய ஆரம்பித்தேன். ஒரு சின்ன பொருள், ரொம்ப லோ காஸ்ட்டில் இப்போ ஒரு பொருள் வாங்கக்கூடிய மனுஷுக்கு ஒரு ஆறுதல் இருக்குது பிரதர்னார். ஒரு ஆமீன் சொல்லாமா? உண்மையாக சொல்கிறேன், அவர்கிட்ட நான் என்றைக்கே பேசினேன். ரட்சிப்புனா என்ன என்பது எனக்கு நல்லாவே தெரியும், ஒன்றுமே இருக்காது, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஆறுதல் இருக்கும் பாருங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரன் நீங்கள் பார்க்கலாம், பெரிய பெரிய லட்சாதிபதி, நல்லா காசு பணம் வச்சுருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, என்னடா இவங்க இவ்வளோ பெரிய பணக்காரர்கள் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க பொழுதுன்னு. அவங்கள போய் கேட்டு பாருங்கள், நீங்கள் தூங்கி எவ்வளோ நாளுங்க ஆகுதுன்னு கேட்டு பாருங்கள், தூக்கம் போயிடும். இன்றைக்கி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆறுதல் இல்லாமல் ஏதோ ஒரு பகுதியில் மட்டும், ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியும். எப்பா அவங்க நல்ல ஒரு வசதியாக கார் வச்சுங்கிறாங்கப்பா. நம்ம கிராமத்துங்கள்லாம் பார்த்தோன்னா ஒரு நல்ல இப்போ புல்லட் எடுத்துட்டாவே, ஏதுடா அவங்ககிட்ட இவ்வளோ காசு இல்லையா, ஒரு புல்லட் எடுத்துட்டாங்கன்னா ஏதுடா அவனுக்கு நல்லா இருக்கிறான் பொழுதுப்பா, நல்லா இருக்கிறானா? நல்லா கவனிங்க, பொருள்கள் அல்ல நமக்கு ஆறுதல், அது மனம் சம்பந்தப்பட்டது. நான் மறுபடியும் சொல்கிறேன், மனம் சம்பந்தப்பட்டது. அதில் கிறிஸ்து இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் மட்டும்தான் நமக்கு ஆறுதல். இப்போ நீங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்கன்னா, வேலைக்கு போயிட்டு வருவீங்க. எத்தனை பேர் வேலைக்கு போயிட்டு வரும்போது மன உளைச்சல் இருக்கிறீங்க? நீங்கள் தான் வேலை செஞ்சுருப்பீங்க, உங்கள் கம்பெனியில் நீங்கள் தான் வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துலையும் நம்முடைய மனதை உடைக்கக்கூடிய போராட்டங்கள், நம்ம ஒவ்வொரு நாளும் போராடி அந்த காரியத்தில் நமக்கு ஒரு ஆறுதல் இல்லாமல் மன உளைச்சலோட வீட்டுக்கு வருவோம். தூங்கினா தூக்கம் வராது. காரணம் என்ன அப்படின்னா, தேவன் மாத்திரமே நமக்கு ஆறுதலை கொடுக்கிறவர். அந்த ஆறுதல் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆறுதல் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. ஒரு மனிதனுக்குள்ள ஒரு பொருளோ ஒரு உறவுகளோ அல்லது அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு வெற்றியோ, அவனுடைய பிஸ்னஸ்லையோ அவனுடைய படிப்பிலையோ அல்லது அவனை சுற்றி இருக்கிற காரியத்திலேயோ அவனுக்கு எவ்வளவு வந்தாலும் அது ஆறுதல் அல்ல. கடவுள் தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். இயேசு ராஜா, நீர் என் ரட்சகர், எனக்காக நீ சிலுவையில் பலியானீர், உம்முடைய அந்த பாடுகள் அந்த மரணம் எனக்கானது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள அந்த ரட்சகரை உள்ளே கொண்டு போனால் மட்டும்தான் நமக்கு ஒரு பூரணமான ஆறுதல் கிடைக்கும். அந்த ஆறுதலை கொடுத்தவர் தேவன், அந்த ஆறுதல் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுவோமா? எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆறுதலாக இருக்கிறார்னு சொல்லி இந்த வசனத்தை மட்டும் எத்தனை வாரமாக நம்ம தியானிச்சோம்? வெரி குட். 120 வாரங்களாக இயேசு கிறிஸ்துவே எனக்கு சகலவிதமான ஆறுதல் என்கின்ற இந்த சத்தியத்தை நம்ம தியானித்தோம். இன்றைக்கு அவர் எப்படியெல்லாம் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார், எப்படிப்பட்ட போராட்டத்திலிருந்து நமக்கு இந்த ஆறுதலை கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லாமா? இப்போது நல்லா, இது ரொம்ப முக்கியமானது. ஆவிக்குறி ரீதியில் கூட பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி 50-50. நம்ம 100% சக்ஸஸ்க்காக போவோம், ஆனால் நடக்கிறத வந்து ஏதோ கொஞ்சம் தான் நடந்திருக்கும். அப்படியே அந்த காரியத்தில் நமக்கு ஒரு ஆறுதலே இருக்காது. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்கலாமே, இதை இன்னும் கொஞ்சம் நீ பண்ணியிருக்கலாமே. இன்றைக்கும் எத்தனையோ சகோதரிகள் சாப்பாடு செஞ்சுட்டு ஆறுதலே இல்லாமல் கொஞ்சம் இதை கொஞ்சம் சேர்த்துருக்கலாமே, இதை குறைச்சிருக்கலாமே. நான் சொல்கிறத புரிஞ்சிக்க முடியுதா? எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம இதை பண்ணியிருக்கலாமே, மனசுக்குள்ளே ஆறுதலே இருக்காது. அது இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அவன் வாழ்க்கையில் ஒரு பூரணமான ஆறுதல் கிடைக்கும். எல்லா காரியத்திலையும் கணவன் மனைவி உட்காந்து பேசுவாங்க, பேசுடைய முடிவில் வந்து ஒரு ஆறுதலே இருக்காது. பிள்ளைங்க இருப்பாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்க இல்லாதவங்கள போய் கேட்டு பாருங்க, ஐயோ எனக்கு பிள்ளை இல்லையேன்னுவாங்க. பிள்ளைங்களை பெற்றவங்கள கேட்டு பாருங்க, என்னத்தை பிள்ளைங்களை பெற்று என்னத்தை சுகத்தை கண்டேன். ஆமேனா? ஆமேனா? உண்மையா இல்லையா? ஆக பிள்ளை என்பது ஆறுதல் அல்ல. இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த குடும்பத்தில் போய் கேட்டு பாருங்க, என் பிள்ளைங்க எனக்கு சந்தோஷம், என் பிள்ளைங்க எனக்கு நன்மையாக இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க எனக்கு ஆறுதலாக இருக்கிறாங்க. காரணம், அங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறார்.
ஆமென் சொல்லுவோமா? எல்லா விதமான குறைகளையும் எல்லா விதமான நெருக்கங்களையும் கிறிஸ்தேசுவுக்குள்ளாக அங்கே ஒரு பூரணமான ஆறுதலை தேவன் நமக்கு கொடுத்துடுவார். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்புல வியாதி வந்துடும், ஒரு சாதாரண சின்ன வியாதியை தான் இருக்கும். ஆனால் அவங்க கற்பனை பண்ணி அந்த மன விசாரங்கள் உள்ளுக்குள்ளே வந்து அவங்களை என்ன பண்ண குழப்பி விட்டுரும். எனக்கு என்ன நடந்துடும்? ஆக ரொம்ப முக்கியமாக நான் சொல்கிறது, ஒரு மனிதனுக்கு சுகமோ அல்லது பொருள்களோ சொந்த பந்தங்களோ வசதிகளோ வாய்ப்புகளோ ஆறுதல் கிடையாது. அவன் எவ்வளவு அனுபவிச்சாலும் அவன் மனதுக்கு திருப்தி இல்லை. பிரசங்கி புத்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வெறுத்துடும், மனதுக்கு திருப்தி இல்லாமல் வேதனையோடு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் உங்கள் இருதயத்தில் வைங்க, உங்களுக்கு சகல விதமான ஆறுதலும் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். ஆமேனா? சகல விதமான ஆறுதல்னா 24 மணி நேரமும் ஒரு பீஸ்ஃபுல்லாக, ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட், உங்கள் ஆத்மாவில் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆறுதல் என்பது உங்களுக்கு நீங்களே உங்கள் மனசாட்சியில் ஏற்படுத்துகிற ஒரு நல்ல எண்ணங்கள், ஓகே, ஒரு திருப்தி. அந்த திருப்தி, அந்த ஆறுதல் இயேசு கிறிஸ்து மாத்திரமே கொடுக்க முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தேவன் நமக்கு சகல விதமான ஆறுதலாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்து நமக்கு ஆறுதலாக இருக்கிறார். ஆமேனா? அந்த ஆறுதல் இயேசு கிறிஸ்து. ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 94:19 வாசிக்கும் போது, 94:19 வாசிக்கலாம். வாசிங்க. 94:19. என் உள்ளத்தின் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனி. புரிஞ்சு போச்சா? இந்த வசனமே உங்களுக்கு விளக்கம் வந்துடும். என் உள்ளத்தில் விசாரங்கள் என்னதுங்க? இந்த மூல பாஷையில் நாங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தாட்ஸ் இருக்கும். விசாரங்கள்னா கவலைகள், எண்ணங்கள். மனுக்குலம் பாவம் செய்ததுமே நம்முடைய ஆவி மண்டலம் பிசாசுக்கு அடிமையாக போயிடுச்சு, மாம்சத்துக்கு அடிமையாக போயிடுச்சு. இந்த உலகத்தில் நடக்கிற அநேக பொல்லாத காரியங்கள்லாம் நம்முடைய சிந்தனைக்குள்ளே வந்ததுனால அந்த அநேக முடிவுகளை நம்ம பார்த்ததுனால நமக்கு இது நடந்துருமா, எனக்கு இப்படி வந்துடுமா, நமக்கு இது நடந்துருமா, நான் இப்படி எதிர்பார்க்குறேன், இப்படி நெகட்டிவாக வந்துடுமா அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயத்துக்குள்ள கவலைகள், அப்படியே உள்ளுக்குள்ள அப்படி எண்ணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேற மாதிரி போய்க்கினே இருக்கும். நல்லா கவனிங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள இந்த விசாரங்கள், இந்த பயங்கள், கவலைகள் அது உள்ள பெருகிக்கினே இருக்கும். இயேசு ராஜாவுடைய ஆறுதல் மட்டும்தான் உன்னை ஆறுதல் படுத்தும். இயேசு கிறிஸ்து மட்டுமே உனக்கு ஆறுதல் படுத்த முடியும். அவர் மட்டும் இருதயத்துக்குள்ளே வந்துட்டார்னா எதுவுமே இருக்காது. நீ இருப்ப பாரு சந்தோஷம், அப்படி இருக்கும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? உன் குடும்பத்தில் இன்னைக்கும் நினச்சி பாருங்க, பார்க்கலாம், ஒரு ஆறுதல் இருக்குதா பாருங்க, ஒரு ஆறுதல் இருக்குதா? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உள்ள வந்தா தான். ஏன்னா இந்த ஆறுதல் என்பது வார்த்தை சம்பந்தப்பட்டது, எண்ணங்கள் சம்பந்தப்பட்டது. இந்த தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உனக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். நீ ஆறுதலை தேடி எங்கே போனாலும் கிடைக்காது. நீ எத்தனை டாக்டர் கிட்ட சைக்காலஜி டாக்டர் கிட்ட நீங்கள் நிறைய பேர் போவாங்க, நிறைய தூக்க மாத்திரை சாப்பிடுவாங்க. என்ன பிரச்சனை தெரியுமா? அவங்க மனசுக்குள்ள அப்படியே ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், கவலைகள் பெருகிக்கினே இருக்கும், அவங்களால தூங்க முடியாது. அவங்களுக்கு எல்லாம் இருக்கும், ஆனால் மனசுக்குள்ள அது வார்த்தை சம்பந்தப்பட்டது. ஏனென்றால் மனிதன் நினைவுகளில் தான் வாழ்கிறான். நம்ம வாழ்க்கை எதில் தெரியுமா இருக்குது? நினைவுகளில். அதில் திருப்தி இருக்கணும். அப்பா நான் நீ திருப்தியாக சாப்பிட்டேன்பா அப்படின்னு இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இது எப்படிப்பட்ட ஆறுதல் வரும் அப்படின்னு சொன்னாக்கா கவனிங்க. இப்போ குழந்தை என்ன பண்ணால் சாப்பிட்றதுக்கு அழும். இப்போ அந்த குழந்தைக்கு இப்போ என்ன பண்ணாக்கா ஓன்னு அழுது கொண்டு இருக்கிற அந்த குழந்தைக்கு சக்குன்னு அதை பாரு, நிலா பாரு, உன்னை பார்க்க வருது பாரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையுடைய எண்ணங்களை திசை திருப்பின உடனே குழந்தைய வாயை தரக்கடி ஊட்டுருவோம். ஆக நல்லா கவனிங்க, அந்த எண்ணங்கள் தான், சிந்தனை தான் நம்முடைய மனது, நம்முடைய வாழ்க்கை வந்து நினைவுகளில் வச்சிருக்க, வார்த்தையில் வச்சிருக்கிறோம். நம்முடைய மனதுக்குள்ள அந்த வார்த்தைகள் சுரந்து கொண்டே இருக்கும். மாம்சீகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எந்த ஒரு மனிதன் மூலமாகவும் ஆறுதலே கிடைக்காது. வாழ்க்கை தொலைச்சிட்டு, எதிர்காலத்தை தொலைச்சிட்டு, எண்ணங்கள் உள்ளே போயிட்டு, சில பேர் பார்த்தா மன தைரியமாக இருப்பாங்க.
அப்படியே தங்களை திடப்படுத்தி கொண்டு என்ன நடந்தாலும் பரவாயில்லையா, நான் என்ன பண்ணுறேன்னா இதை முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு திடமனதாக போவாங்க. ஒரு எல்லை தான். நான் சொல்கிறது புரியுதா? இது மனம் சம்பந்தப்பட்டது. அதனால்தான் எந்த மனிதனுக்குள்ளேயும் இந்த மனதுக்குள்ள ஆறுதலை கொண்டு போக முடியாது. அந்த மனிதனுக்குள்ள இயேசு உள்ள வந்தால் மாத்திரமே, சகலவிதமான ஆறுதலை கொடுத்த தேவனுடைய இரக்கம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் மட்டுமே அந்த மனிதனுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு உள்ளுக்குள்ள இந்த எண்ணங்கள், கவலைகள். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் எத்தனை பேருக்கு நைட்டில் நல்லா தூங்குறாங்க இன்னைக்கு? ஏனென்றால் அந்த பிள்ளைகளுடைய சிந்தனையில் பார்த்தீங்கன்னா அந்த கவலைகள் பெருகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை அடிக்கக்கூடாது, பிள்ளைங்களை திட்டக்கூடாது அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி நிறைய சட்டம்லாம் போடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா பிள்ளைங்களுடைய மனதில் ஆறுதல் இல்லை. இன்றைக்கி இருக்கிற மாம்சீகமான அந்த காரியங்கள், இதை அனுபவிக்கலாமா, அதை அனுபவிக்கலாமா, இப்படி பண்ணலாமா, என்னை விட அவன் டாப்பில் போகிறானே, அவன் ரொம்ப காஸ்ட்லி ஃபோனை வச்சுங்கிறான், எனக்கே இந்த காஸ்ட்லி ஃபோன் இல்லை, அவனுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்? எத்தனை பிள்ளைங்க போயிட்டு அப்பா அம்மா கிட்ட போயிட்டு என்னையே இப்படி பெற்றுக்கினே, எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு இல்லை, ஒரு நல்ல வாழ்க்கையில் அந்த பிள்ளைங்களாம் பாரு எப்படி இருக்கிறாங்க, நான் ஏன் எப்படி இருக்கிறேன்? இப்படி உள்ளுக்குள்ள இப்போது அந்த பிள்ளைக்கு நீ எவ்வளோ வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த பிள்ளைக்கு ஒரு சமாதானம் கிடைக்காது, ஒரு ஆறுதல் கிடைக்காது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஆறுதல். நான் எப்பவும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் போராடி கொண்டிருக்கிறீர்கள், நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் என்னத்தான் வெற்றியே வந்தாலும் கூட அதில் ஆறுதல் கிடைக்கல, ஒரு திருப்தி இல்லை. அந்த ஆறுதலை, சகலவிதமான ஆறுதல், ஏதோ ஒரு பிரச்சனைக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சகலவிதமான ஆறுதல். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரும். கவலை வரும். எதிர் வீட்டை பார்ப்பேன், அவங்களாம் நல்லா இருக்கிறானே, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி? அது உள்ளே போயிடுச்சுன்னா அது அப்படியே கரைச்சி உள்ளே போயிட்டு ஒன்று அழிச்சிடும். எல்லாரையும் பார்ப்பேன், எல்லாரும் நல்லா இருக்கிறான், நான் மட்டும் ஏன் நல்லா இல்லை? அப்படியே அந்த விசாரங்கள் உள்ள பெருகிக்கினே இருக்கும். ஆனால் தேவன் சொல்கிறாரு, தேவன் உன் பக்கத்தில் இருப்பாரே ஆனால், கர்த்தர் அழைத்தவர் உன் கூட இருப்பாரே ஆனால், உனக்கு சகலவிதமான ஆறுதலையும் கொடுத்து உன்னை தேற்ற அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமேன் சொல்ல முடியுமா? ஆமேனா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சகல விதத்திலும் நான் உனக்கு ஆறுதலை தருகிறேன். எந்த ஒரு பிரச்சனையை பற்றி நீ கவலைப்படாத. அது வீடு கட்டுற விஷயமா, அல்லது கடன் பிரச்சனையா, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனையா, அல்லது கம்பெனிக்கு நீங்கள் போகிற கம்பெனியில் ஒரு பிரச்சனையா, ஆறுதல் இல்லாமல் இருக்குதா? கர்த்தர் உன்னை அழைத்த நோக்கமே உனக்கு பூரணமான சகலவிதமான ஆறுதலை கொடுப்பதற்காகத்தான். ஆமேன் சொல்ல முடியுமா? அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரே ஒரு காரியம், அந்த ஆறுதல் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த ஆறுதல் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய வார்த்தைகள் எனக்கு போதும்னு சொல்லி அவருடைய வார்த்தையை நீங்கள் தேட ஆரம்பிக்கணும். 119ஆம் சங்கீதத்தில் எப்படி இந்த ஆறுதல் வரும்னா, வார்த்தையின் மூலமாக தான் ஆறுதல் கிடைக்கும். அதனால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். 49:50 வாசிக்கலாம். சங்கீதம் 119 49:50. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனி, இதான் ரொம்ப முக்கியம். சகலவிதமான ஆறுதலின் தேவன் நம்மை அழைத்து எதை நம்ப பண்ண வைக்கிறாரு? எல்லாம் என்ன பாருங்க, இந்த வேதத்தை. ஏன்னா மனசுக்குள்ள, ஆத்மாவுக்குள்ள வார்த்தை தான் ஆறுதல். ஆமேனா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ரொம்ப முக்கியம், நான் இந்த உதாரணங்கள் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு காசு கொடுத்து எங்கேயோ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது சாப்பாடு. என்ன பண்ணுவீங்க, இவ்வளோ காசா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, சாப்பிட போவீங்க. சாப்பிட்டுட்டு சாப்பாட்டா சாப்பிட்டீங்க, என்னத்தரா சாப்பிட்டோம், சாப்பாடே நல்லா இல்லை, ஆறுதலே இல்லாமல் இருப்போம். நீங்கள் போய் உங்கள் வீட்டில் ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க, அங்கே என்ன பண்ணுவோன்னா, வீட்டில் ஒரு அம்மாவோ இல்லை வீட்டில் இருக்கிற கணவனோ இல்லை மனைவியோ ஒரு குறை சொல்லிடுவாங்க, உடனே உள்ள உடையும், ஆறுதலே இருக்காது. நான் சொல்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை மட்டுமே உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். இயேசு கிறிஸ்து தான் இந்த வார்த்தை. அவர் உன்னை அழைச்ச உடனே என்ன செய்வார்னா, இந்த வார்த்தையை உன்னை நம்ப பண்ணுவார். உன் இருதயத்துக்குள்ள இந்த வார்த்தை, உன் இருதயம் எப்போ இதெல்லாம் உடைக்கப்படுகிறதோ, ஆறுதல் இல்லாமல் அலைப்பாயுதோ, அப்போதெல்லாம் உனக்குள்ள ஒரு ஏக்கம் வந்து இந்த வசனத்தை நீ ஓப்பன் பண்ணுவ, அப்படியே உன்னை கர்த்தர் உன்னை ஆறுதல் படுத்துவார் பாருங்க. அது அவ்வளவு பெரிய ஆறுதலாக இருக்கும். ஆண்டவரே, நீர் என்னை நம்ப பண்ணின
வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். நல்லா கவனிங்க. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் வந்திருக்கு? கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த அனுபவம் வந்திருக்கும். அப்படியே இந்த வசனத்தை நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் ஒரு சில நேரங்களில் வாசிப்போம். அப்படியே கம்முன்னு ஒன்றுமே நடக்காது, நமக்குள்ளே எதுவுமே நடக்காது. ஆனால் நம்ம உள்ள உடைக்கப்பட்டு ஒரு சோர்வில் இருக்கும்போது இந்த பைபிளை வாசிக்கும்போது அப்படியே நம்மளை நினைப்பார். அந்த வசனத்தின் மூலமாக நம்ம கூட பேசுவார். நம்முடைய இருதயத்துக்குள்ளே, நம்முடைய ஆத்துமாவில் அப்படியே சுற்றி சுற்றி சூறாவளி போல் அடித்து கொண்டிருந்த அந்த ஒரு பயங்கரம் எல்லாம் அப்படியே விலகி அப்படியே ஒரு மெல்ல ஒரு காம், ஒரு ஆறுதல் அப்படியே உள்ளே வந்திருக்கும். எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கிறீங்க? உண்மையிலேயே கை உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் தேவன் சகல விதமான ஆறுதல். உனக்கு சகல விதத்திலும் இந்த பைபிளில் உனக்கு ஆறுதல் இருக்கு. அப்படியே வேதத்தை வாசிக்கும் போது இதெல்லாம் நான் பல முறை அனுபவித்திருக்கிறேன். ஊழியத்தில் எவ்வளவு சோர்வுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் இருக்கும். கரெக்டாக அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நானும் எப்படியும் மனசுக்குள்ளே சமாதானப்படுத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணி சொல்லி பார்ப்பேன். நடக்கவே நடக்காது. நல்லா தெரிஞ்சுக்குவேன், அவருடைய வார்த்தை அல்லாமல், இயேசு ராஜா அல்லாமல் இந்த நேரத்தில் அவர் என்னை நினைக்காமல் எனக்கு ஆறுதல் இல்லை. உண்மையாக சொல்கிறேன், எவ்வளவோ சோதனைகள் இருக்கும். நேராக பைபிள் எடுத்துக்கின சமூகத்துக்கு போயிட்டு நான் கண்டினியூவாக பைபிள் வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கிருந்தே வாசிப்பேன். வேறு ஏதோ ஒரு சம்பவம் மாதிரி இருக்கும், ஆனால் எனக்கு பேசுகிற மாதிரியே பேசி அப்படியே உள்ளத்தில் அப்படியே ஒரு ஆறுதலை தேவன் கொடுப்பார். ஆமென் சொல்லாமா? நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தான் பொருள்களோ அவன் தேவைகள், அவன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தாலும் அது ஆறுதல் அல்ல. இயேசு கிறிஸ்து மட்டுமே ஆறுதல். இயேசு கிறிஸ்து இருப்பாரையானால் எல்லாமே ஆறுதலாக இருக்கும். இயேசு கிறிஸ்து இல்லைன்னா எல்லாமே போராட்டமாகவே இருக்கும். ஆமேனா? உனக்கு போராட்டம் தான் அதிகமாகும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் என்னை அழைச்சிங்க, இந்த உங்கள் வசனத்தில் என்னை நம்ப பண்ணீங்க இல்லையா? நல்லா கவனிங்க, உங்கள் வசனத்தை நான் நம்புகிறேன். இப்போ நான் வாசிக்கிறேன், என்னை நீங்கள் நினைங்க. இப்போ நான் வேதத்தை வாசிக்கிறேன், என்னை நீங்கள் நினைங்க. என் மனசுக்குள்ளே இவ்வளவு போராட்டம் இருக்குது, எந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டமாக இருக்குது, என்னை நினைங்க. உண்மையாய் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எசப்பா என்னோட பேசும், எனக்கு உதவி செய்யும், நீர் என் ரட்சகர்னு சொல்லி வேதத்தை திறங்க. அப்படியே உன்னை நினைப்பார். அந்த பாரப்பட்ட அந்த இருதயத்தை அப்படியே நோக்கி பார்த்து அப்படியே நினைப்பார். அந்த வசனம் அப்படியே மெல்ல போயிட்டு அந்த நினைவுகள் அப்படியே உள்ளே போயிட்டு இருதயத்தில் உட்கார்ந்த உடனே ஒரு ஆறுதல். எதுவானா இருக்கட்டும், உறவுகள் தான், ஆனால் அங்கே பயங்கர விரிசல் இருக்கும். சொந்த பந்தங்கள் தான், அல்லது கம்பெனியில் உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கும், நீ ஒரு பொறுப்பாளி தான், ஆனால் உன்னை உடைக்கிறதுக்கு நாங்கள் ஏகப்பட்ட சூழ்நிலை சுற்றி இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்லுவேன், காலையில் எழுந்து நல்லா பைபிள் வாசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா பைபிள் வாசிச்சுட்டு நீங்கள் அந்த நாள் முழுக்க அந்த வசந்த தியானம் பண்ணிக்கினே இருங்க. உங்களை சுற்றி ஒரு பயங்கர பிரசன்னம், தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்திருக்கும். அந்த இளைப்பாறுதல் உங்களுக்குள்ளே அப்படியே இருந்துக்கினே இருக்கும். ஆண்டவரே நீங்கள் நம்ப பண்ணின இந்த வசனத்தை நீங்கள் நினைங்க. சும்மாலாம் பைபிள் புரியாது. நிறைய பேர் நீங்கள் பைபிள் வாசிப்பாங்க, நானும் பைபிள் வாசிக்கிறேன் பிரதர், எனக்கு ஒன்றுமே நடக்கலையே. முதல்ல அவரை நம்புங்க, அவருடைய வார்த்தை, அவர் என்னோட பேசுகிறார். இப்போ என்ன தெரியுமா, ஆண்டவரே பைபிள் வாசிக்கும் போது திறக்கும் போது நீங்கள் நினைங்கப்பா என்ன, நீங்கள் நினைச்சிங்கன்னா வாசிங்களா 50ஆம் வசனம், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? எதுவே என் ஆறுதல், எதுவே என் ஆறுதல். நீங்க என்ன நம்ப பண்ணுனீங்களே, உங்க வசனம் சகலவிதமான ஆறுதலின் தேவன். இந்த வேதம் தேவனுடையது, அந்த வார்த்தை இயேசுவானவர், இந்த வார்த்தை எழுதி கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் நினைச்சா மட்டும்தான் எனக்கு ஆறுதல். கையில் பைபிள் இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு படி மேலே சொல்கிறேன், நல்லா கவனி, ரொம்ப முக்கியமானது. ஏசப்பா தான் இந்த ஆறுதல். கையில் பைபிள் இருக்கலாம், நீ முதல்ல இந்த நம்புறீங்களா, இது என் தேவனுடைய வார்த்தை, என்னுடைய ஆறுதல், என் இயேசு ராஜா, இது என்னை ஆறுதல் படுத்த வந்தவர், எனக்காகத்தான் அவர் யாவையும் செய்து முடித்தவர். நான் சிறுமைப்படும் போதெல்லாம் எனக்கு ஆறுதல் எது என்றால், நீர் நம்ப பண்ணின உம்முடைய வார்த்தைகள் தான் எனக்கு ஆறுதல்.
50 வசனம் வாசிங்க, நல்லா சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உள்ளம் உடைந்து போய், நல்லா கவனிங்க, நம்முடைய மனசு உடையுதில்ல, சிறுமைப்படுறமல்ல, வேதனைப்படுறமல்ல, அது மரணம், அது வியாதி, அது மரணம், மனவலி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மனவலிக்கு மருந்தே இல்லைன்னு உலகத்தான் சொல்லுவான். மனவலிக்கெல்லாம் மருந்தே இல்லையா? அந்த அருமருந்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமேனா? ஆமேன் சொல்லுவோமா? நல்லா கவனிங்க, நீங்கள் உள்ளம் உடைக்கப்பட்டு சோர்ந்து போய் சோர்வோட அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி நீங்கள் நிற்பீங்கன்னு வச்சுங்களேன், அது தேவனுக்கு அருவருப்பு, அது மரணம். அப்படி இருக்கக்கூடாது. உடனடியாக என் தேவன் சகலவிதமான ஆறுதலின் தேவன். என்ன பிரச்சனையும் தனித்தனியா, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பிரச்சனை உண்டு. என்ன எல்லாருக்கும் தனித்தனி மனசு இருக்கு. இப்போ ஏசப்பா நாமத்துக்கு மகிமையா, எங்கள் வீட்டில் நாங்கள் 5 பேர் இருக்கிறோம். எங்கள் 5 பேருக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரே குடும்பத்தில் இருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜீவதேவன் படிக்கிறான், இப்போ அவன் +2 படிக்கிறான். அவன் போய் அந்த +2 படிக்கிற அந்த கிளாஸில் அந்த கிளாஸ் வாரியாக ஒரு பிரச்சனை இருக்கும், ஸ்கூல் வாரியாக ஒரு பிரச்சனை இருக்கும், நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கின்னு உள்ளே வந்து இங்கே நிற்கும் போது ஆறுதல் இல்லாமல் வேற மாதிரி பிரச்சனைங்க இருக்கும். இப்போ ரெபேக்கா இருக்கிறா, இப்போ பைபிள் காலேஜ் படிக்கிறா, டைப்ரைட்டிங் படிக்கிறா. அங்கே போகிற இடத்துல அநேக சூழ்நிலைகள் இருக்கும். அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அது உள்ளே வரும்போது குடும்பத்தில் ஆறுதல் இருக்காது, போராட்டம் தான் இருக்கும். இப்போ என்னுடைய மனைவிக்குன்னு ஒரு சில தனி காரியங்கள் இருக்குது, எனக்குன்னு தனி காரியங்கள் இருக்குது. இப்படி ஒன்று சேர்ந்து உள்ளே வரும்போது குடும்பமே அங்கே சிதையும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே கிறிஸ்துவானவர் என் ஆறுதல்னு சொல்லி அவர் ரட்சிப்பில் கலிகுருவமே, ஆனால் அந்த குடும்பம் சமாதானமாக இருக்கும். இப்போ கவனிங்க, இன்னைக்கு எத்தனை பேருக்கு கணவன் மனைவி ஆறுதலாக இருக்கிறோம்? சில பேருக்கு மனைவியை நினச்சது பக்குன்னு, ஐயோ என்ன நடக்குமோ தெரியலையே, இல்லையா? சில பேருக்கு கணவனை நினச்சதும் ஒரே போராட்டமாகவே இருக்கும். சிந்தனையில் பார்த்தீங்கன்னா கணவனை நினச்சாவே மென்டல் டார்ச்சராக இருக்கும். சில பேருக்கு ஆறுதலே இருக்காது. ஆனால் எனக்கு பயங்கர ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஈசாக்கு ரெபேக்காலை திருமணம் செய்து தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கத்தில் ஆறுதல் அடைந்தான். வசனம் இருக்கு தெளிவா, எடுத்து வாசிங்களேன். ஆதிகம் 24 கடைசி வசனத்தை வாசிங்களேன். ரெபேக்காலை திருமணம் செய்த போது ஈசாக்குக்கு என்ன வந்துச்சு? வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காலை தன் தாயின் சாராளுடைய கூடாரத்துக்குள் அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கண்டிப்பா சொல்றேன், தேவன் இணைக்கிற கணவன், தேவன் இணைக்கிற மனைவி. இன்னைக்கு எத்தனை பேருக்கு என் கணவன் ஒரு ஆறுதல், என் மனைவி ஒரு ஆறுதல் சொல்ல முடியும்? இப்ப நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். ரெபேக்கால் அல்ல ஆறுதல், ஈசாக்குக்கு ரெபேக்கால் அல்ல ஆறுதல். ஈசாக்குடைய இருதயத்தில் இருந்த சர்வ வல்லவர், சேனைகளின் கர்த்தர். ஏனென்றால் ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் செய்கிறவர். இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே ஆறுதல் இல்லை இன்னைக்கு. ஆனால் உன் இளவயதின் மனைவிக்கும் உனக்கும் நான் நடுவாக நிற்கிறேன் என்று தேவன் திருவுளம் பற்றுகிறார். அந்த திருவுளத்தில் ஈசாக்கு பூர்ணப்பட்டார். அதனால் தான் ரெபேக்கால் ஆறுதலாக இருந்தாங்க. எத்தனை பேர் சொல்றது புரிஞ்சு போச்சு? இப்போ திருமண நாள் அன்னைக்கு இந்த சத்தியத்தை நம்ம பார்த்தோம், ஒரே தேவன், ஒரே மனைவி, ஒரே இடம் அப்படின்னு சொல்லி. அதில் ஈசாக்குக்கான ஒரு பயபக்தி, ஈசாக்கினுடைய அந்த சாயங்கால தியானம் என்பது கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தன் இருதயத்தில் தரித்து கொண்ட அனுபவம் தான் ஈசாக்கின் அனுபவம். அப்ப ஈசாக்குக்குள்ள கிறிஸ்து உள்ள இருந்ததுனால தான் மனைவி ஆறுதல். அன்பாய் சொல்லுகிறேன், இன்னைக்கு நிறைய கணவனுக்கு மனைவியை நினைச்சால ஒரு பயம், அநேக போராட்டம், ஒரு பதற்றம், மனைவி மேல ஒரு வெறுப்பு. ஆறுதலா இருக்க வேண்டிய மனைவி ஒரு வெறுப்பு, ஆறுதலா இருக்க வேண்டிய கணவன் ஒரு வெறுப்பு. உன் அன்பாய் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உனக்கு ஆறுதல். இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்று சொல்லி அவருடைய வார்த்தை மேலே உனக்கு ஒரு தாகமும் ஒரு தவிப்பும் ஏற்படுமே, ஆனால் அவர் மட்டும்தான் உனக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். அதனால் தான் ஈசாக்குக்கு ரெபேக்கா ஆறுதலாக இருந்தாங்க. காரணம், என் இளவயதின் மனைவிக்கும் எனக்கும் நடுவாக நிற்கிறவர் என் கர்த்தர், என் ஆறுதலானவர். எல்லாரும் சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. சகலவிதமான ஆறுதலின் தேவன் அவர். சகலவிதமான ஆறுதல்
என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் தேவன் எப்படிப்பட்டவர்? நல்லா கவனிங்க, வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 15:6 வாசிங்களேன். மறுபடியும் வாசிங்க. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ரோமர் 15:6. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பொறுமையும் ஆறுதலையும் சொல்லுங்க அளிக்கிற தேவன். எப்படிப்பட்ட ஆறுதல் சொல்லுங்க? சகலவிதமான. அறிக்கை பண்ணுங்க, என்ன ஆறுதல் சொல்லுங்க? என்ன ஆறுதல்? சகலவிதமான ஆறுதல். எந்த இடத்திலும் நீ சோர்ந்து போய் நீ தோற்று போய் இருக்க கூடாது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் சகலவிதமான ஆறுதல். அந்த ஒரு பொறுமை நம்முடைய இருதயத்துக்குள்ள அந்த ஒரு பொறுமை வந்துடும், ஆறுதலையும் வந்துடும். கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆக தேவன் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறவர். ஆமெனா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? அந்த ஆறுதல் யாரு? அந்த ஆறுதல் யாரு? இயேசு கிறிஸ்து. மறுபடியும் அந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 3-4 தொடர்ந்து அந்த வசந்த வாசிங்க. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். ஆமென். இனி நான் சகல விதத்திலும் ஆறுதல் அடைவேன், என் தேவன் என்னை நினைத்திருக்கிறார். ஆமெனா? தொடர்ந்து வாசிக்கலாம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எல்லாமே சொல்லாமா? யார் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்? அவரே எங்களுக்கு ஆறுதல். என் பிதாவாகிய தேவனே எனக்கு ஆறுதல் செய்கிறவர். அந்த ஆறுதல் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க கேட்கலாம், பிரதர் நாங்கள்லாம் கம்பெனியில் இருக்கிறோம், கம்பெனியில் எங்களுக்கு எவ்வளோ டார்ச்சர் தெரியுமா, எவ்வளோ அசிங்க அவமானம் நிந்த போராட்டம் தெரியுமா, எங்களுக்கு நீங்கள் என்ன ஆறுதல் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கலாம். இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வரக்கூடிய எல்லா உபத்திரவத்திலும் உங்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லும்படிக்கு தேவன் எங்களுக்கு எல்லா விதத்திலும் வரக்கூடிய உபத்திரவத்தில் எங்கள் பக்கத்திலே இருந்துக்குன்னு எல்லா எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து எங்களை அவர் ஆறுதல் படித்திருக்கிறார். அவரே எங்கள் ஆறுதல். அதுதான் இந்த வேதம் முழுக்க சைக்காலஜி இருக்குது. நீ எப்படிப்பட்ட பிரச்சனையில் நீ மனம் நொந்து வந்தாலும் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்காகத்தான் தேவன் எங்களை பயிற்றுவிக்கிறார். எப்படி? எங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான உபத்திரவத்திலும் அவரே எங்களுக்கு ஆறுதல். அதனால் நீங்கள் ஒரு பிரச்சனையோட, பிரதர் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்குது, நான் கொஞ்சம் ஆறுதல் இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பிரச்சனையோடு நீங்கள் வந்தாலும் கூட எல்லா பிரச்சனைக்கும் ஆறுதல் சொல்லக்கூடிய திராணியை ஊழியக்காரர்களாகி எங்களுக்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமெனா? சொல்றாரு பாருங்க, எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆமெனா? கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த ஊழியத்தில் எத்தனை பாடுகள் போராட்டங்கள் வந்தாலும் உடனடியாக கிறிஸ்து எங்களை தேடி வந்து எங்கள் இருதயத்தில் அவர் ஆறுதலை கொடுக்கிறார் இல்லையா? அந்த ஆறுதலை தான் நான் உங்களுக்கு சொல்கிறோம். அவர் இப்படிப்பட்ட நாங்கள் அனுபவத்தோடு சொல்கிறோம், ஏதோ கதை விடலை. நீ எப்படிப்பட்ட பாடுகளில் போராட்டங்கள் இருந்தாலும் சகல விதத்திலும் உனக்கு ஆறுதல் செய்வதற்காகத்தான் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் வேதனையோடு வெளியே இருக்கிறாங்க. நாமும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தோம். ஏதோ ஒரு வேதனை நீங்குவதற்கு அல்ல, சகலவிதமான வேதனையும் நீங்கி நம்மை ஆறுதல் படுத்துவதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். அந்த ஆறுதல் அவருடைய வார்த்தை. இந்த ஆறுதல் என்பது வார்த்தையின் மூலமாய் உள்ளே வருவது. வார்த்தையில் தான் உனக்கு ஆறுதல் கிடைக்கும். அந்த எண்ணங்கள் மாறணும். உன் மனசுக்குள்ளே ஏற்படுகிற உன்னுடைய கசப்பான அனுபவங்கள்லாம் உன்னை பயமுறுத்தும். முன்னாடி நடந்த அந்த சம்பவங்கள்லாம் உன் மனசுக்குள்ளே ஓடிக்கினே இருக்கும். அந்த அனுபவங்கள்லாம் உன்னை ஒவ்வொரு நாளும் துக்கப்படுத்திக்கினே இருக்கும். ஆறுதலே அடையாது. நீயே மனசுக்குள்ள குழப்பங்கள் இருக்கும். இது பயங்கரமான ஒரு மனவியாதி. அதிலிருந்து தேவன் நமக்கு கொடுப்பது ஆறுதல். அந்த ஆறுதல் நமது ஆண்டவர். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவே அந்த ஆறுதல். எப்படி சொல்கிறோம்? இயேசு ராஜா பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தின் மேல் அன்பு வைத்து மனிதனுடைய இருதயத்துக்குள்ள இந்த வாதைகள், இந்த மனநோய்கள்
உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால தேவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். மனுஷன் தேவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். ஆனால் சகலவிதமான ஆறுதலின் தேவன் தம்முடைய ஆறுதல் ஆகிய தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பிறக்க செய்தார். இப்போ யோசேப்பு கிறிஸ்துவினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தகப்பன் என்று எண்ணப்பட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்துட்டார். 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ணணும் நியாயப்பிரமாணத்தின்படி இந்த குழந்தைக்கு. இப்போ மரியாளும் அன்னை மரியாளும் யோசேப்பு என்ன செய்கிறாங்கன்னா, தேவாலயத்தில் இந்த குழந்தையை கொண்டு போகிறாங்க. விருத்த சேதனம் பண்ணி முதல்ல பிறக்கிற இந்த ஆண் பிள்ளையெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமானது என்று ஒப்பு கொடுக்கும்படியாய் அந்த குழந்தை என்ன செய்கிறாங்கன்னா தேவாலயத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க. தேவாலயத்தில் சிமியோன் என்கின்ற ஒரு பரிசுத்தவான், சிமியோன் என்கின்ற கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசன வரத்தை உடைய ஒரு சிமியோன் என்கின்ற ஒருவர் அங்கே இருக்கிறார். அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். நல்லா கவனிங்க, அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் இப்போ சொல்கிறாரு, நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஆறுதல் இல்லாமல் உள்ளம் அலைபாய்ந்து கொண்டு வேதனையோடு இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஆறுதல், இஸ்ரவேலின் ஆறுதல். நல்லா கவனிங்க, அந்த குழந்தைய கையில் ஏந்திக்கின்னு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தில் இப்போ சொல்றாரு, இந்த குழந்தை ஆறுதல், இந்த இயேசு ராஜா ஆறுதல். அந்த தேவாலயத்தில் அந்த குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம், யார் இந்த ஆறுதல்? லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம், லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் அதில் 2வது அதிகாரத்தில் நமக்கு நேரம் இல்லாததுனால 24 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். தேவாலயத்தில் யார? இயேசு ராஜாவை. எல்லா கரல் தாமியம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் புரிஞ்சு போச்சா? அந்த ஆறுதல் யாருன்னு இப்ப சொல்றாரு பாருங்க, வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். போதும். யாரு வர? யாரு வர? யாரு வர காத்திருந்தார்? யார் வர காத்திருந்தார்? சரி, யார் என் ஆறுதல்? நான் மறுபடியும் சொல்றேன், உன் கணவன் அல்ல உன் ஆறுதல், உன் மனைவி அல்ல உன் ஆறுதல், உன் பணம் அல்ல உன் ஆறுதல், உன் படிப்பு அல்ல, உன் சொந்த பந்தம் அல்ல, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உன் உள்ளத்தின் ஆறுதல். அவர் உன் உள்ளத்திலே இருப்பாரே ஆனால் உன் மனைவி உனக்கு ஆறுதல், உன் கணவன் உனக்கு ஆறுதல், உன் வேலை உனக்கு ஆறுதல், உன் பிள்ளைகள் உனக்கு ஆறுதல், எல்லாமே உனக்கு வந்துடும். இப்போ நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், இவர் எதற்காக காத்திருந்தார்? பரிசுத்த ஆவியானவர் இந்த சிமியோனை பலப்படுத்தி வைத்திருந்தார். இந்த பரிசுத்த ஆவியான பலத்தினாலே இந்த சிமியோன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான். ஆமெனா? யாருக்கு காத்திருந்தார் இந்த சிமியோன்? எனக்கு ஒரு ஆறுதல் வேண்டும். அந்த ஆறுதல் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அன்னைக்கு காத்திருந்தார். ஆனால் இன்னைக்கு நமக்காக, நம்முடைய ஆறுதலுக்காக, நம்முடைய நொறுக்கப்பட்ட நம்முடைய இருதயத்தினுடைய ஆறுதலுக்காக, உடைக்கப்பட்ட நம்முடைய இருதயத்தினுடைய ஆறுதலுக்காக கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ அவர் எனக்கு ஆறுதல். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை எனக்கு சகலவிதமான ஆறுதல். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை எனக்கு சகலவிதமான, இயேசு கிறிஸ்துவை எனக்கு சகலவிதமான, எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை சகலவிதமான ஆறுதல். இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு எல்லா விதத்திலும் ஆறுதல் கொடுக்கிறவர். ஒருவேளை இன்னைக்கு வழி அறியாமல், திக்கு தெரியாமல், நடு காட்டில் கண்ணை கட்டி விட்டா மாதிரி நீங்கள் அப்படியே திகைத்தவர்களாக இருக்கலாம். ஆனால் உன்னோடு கூட ஆறுதலாய் பேசுவதற்கு, உன்னோடு கூட பட்சமாய் பேசி வார்த்தையின் மூலமாய் உன் மனசுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு நல்ல ஆறுதலாகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். துக்கப்படுகிற எல்லாருக்கும், துயரப்படுகிற எல்லாருக்குமே அவர் ஆறுதல் கொடுக்க வல்லமையுடையவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 57:18 வாசிக்கலாம்.
இந்த ஆறுதலின் தேவன், இந்த ஆறுதலாகி இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? 57:18 வாசிக்கலாம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கு அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். யாருக்கு ஆறுதல் அளிக்கிறாரு? துக்கப்படுகிறோம். ஆமெனா. அநேக வேளைகளிலே நாம் போகிற அந்த காரியத்தில் துக்கம் வருகிறது, தோல்வியை சந்திக்கிறோம், துயரப்படுகிறோம், வேதனைகள் விசாரங்கள் உள்ளுக்குள்ளே பெறுகிறது. அப்படி துக்கப்படுகிறவர்களுக்கு, துயரப்படுகிறவர்களுக்கெல்லாம் சகலவிதமான ஆறுதல் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. இந்த சிமியோன் இந்த ஆறுதலை கொடுக்கிற தேவன் இந்த இஸ்ரவேலுக்கு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம், கர்த்தராகிய தேவனை ஆராதிக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆறுதலை கொடுக்கக்கூடிய அவருக்காக கையில் ஏந்தி, அந்த குழந்தை எடுத்து கையில் ஏந்தி, இஸ்ரவேலின் ஆறுதலே, ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தையே சொல்லுவார். ஆறுதலே, ஆறுதலே, எல்லா மன வலிக்கும், எல்லா இருதய கீறலுக்கும், எல்லா இருதய காயத்துக்கும் ஆறுதலே அப்படின்னு சொல்லி இந்த தீர்க்க தரிசனத்தை தான் அவர் என்ன பண்றாரு? மகிமையாய் அந்த குழந்தைய கையில் ஏந்தி கொண்டு அவர் சொல்றாரு. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு கிறிஸ்து ஆறுதல்னு? ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்களேன். ரூத்தை பார்த்து, ரூத்தின் சரித்திரத்தில் பார்க்கும்போது, ரூத் ஒரு மோவாப் தேசத்து ஸ்திரீ. அந்த அம்மாவுக்குள்ள இஸ்ரவேலின் தேவன் மேலே ஒரு ஈர்ப்பு. இஸ்ரவேலின் தேவனே தேவன். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். ஏன்னா நகோமி தெளிவாக சொல்லுவாங்க, மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், மரித்தோருக்கும் உயிருள்ளோருக்கும் நன்மை செய்கிற தேவன்லாம் இந்த அம்மா டாக்டரின் பேசுகிறாங்க. அப்போது ரூத்துக்கு இந்த டாக்டரின் நல்லா புரிஞ்சிருக்கு. அந்த அம்மா ஒரு மோவாபிய ஸ்திரீ. மோவாபியர்கள் இஸ்ரவேலுக்குள்ளே வரவே கூடாது. ஆனால் இந்த அம்மா நகோமி அவங்களுடைய கணவன் எலிமெலேக்கோடு அவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா, பெத்லகேமை விட்டுட்டு, ஒரு பயங்கரமான பஞ்சம் அந்த நேரத்தில் பெத்லகேமை விட்டுட்டு மோவாபுக்கு போகிறாங்க. 2 பிள்ளைகளோட போய் அங்கே மோவாபிய ஸ்திரீகளை அவர்கள் பெண் கொள்ளுகிறார்கள். அந்த இடத்துல எல்லா ஆண்களும் சாகுறாங்க. மக்லோன், கிலியோன், எலிமெலேக் எல்லாரும் சாகுறாங்க. நகோமி மாத்திரம் நிற்கிறாங்க. ஒரு பால், அப்புறம் ரூத் நிற்கிறாங்க. ஒரு பால் முத்தமிட்டு பிரிந்து போய்விட்டால். ஆனால் ரூத்துக்குள்ள ஒரு பெரிய கலக்கம். என் ஆண்டவர் மரித்தோருக்கும் உயிருள்ளோருக்கும் நியாயந்திருக்கிற நியாயாதிபதி. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு. ஆக ரூத் சொல்லிட்டாங்க நகோமி கிட்ட, நீ மரிக்கிற இடத்தில் நானும் மரிப்பேன். அந்த வேர்டுடைய அர்த்தமே என்ன அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு உயிர்த்தெழுதல் மேலே ஆசை வந்துருச்சு. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, அவரே அப்பம், அவரே என்னுடைய ஜீவன், என்னுடைய இருதயத்துக்கான ஆறுதல். அந்த அப்பம், இரவும் பகலும் அவரையே நான் புசிப்பேன். அவரை புசிச்சா மட்டும்தான் உனக்கு ஆறுதல். அதுதான் வசனம் தான் உனக்கு ஆறுதல்னு சொல்லிட்டேன். பெத்லகேம், எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேம் அப்பத்தின் வீடு. எனக்கு தேவை அவருடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல். ஆக எனக்கு அவர் இருந்தால் போதுன்னு சொல்லி இந்த அம்மா தம்முடைய ஜென்ம தேசத்தை விட்டு விட்டு, தன்னுடைய தாய், தன் தகப்பன் எல்லாரையும் விட்டு விட்டு, இப்போ இந்த மாதிரி விதவை இருப்பு, எந்த ஒரு ஆணும் இல்லை. நகோமி முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம போகிற போக்கிலேயே போயிட்டு அந்த நிலத்தெல்லாம் விற்றுட்டு, ஏன்னா ஆம்பளை துணையே இல்லை, அந்த நிலத்தெல்லாம் விற்றுட்டு எப்படியோ குழப்ப நடத்தினா போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நோக்கத்தோடு வராங்க. நிலத்தையும் வித்துடுறாங்க. அதை தான் போவாஸ் வாங்குறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன நடக்கிறது, என் வாழ்க்கை நிலைக்குமா? இந்த அம்மா எதிர்பார்த்த, ரூத் எதிர்பார்த்து வந்ததெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். எனக்கு தேவை பெத்லகேம், அப்பத்தின் வீடு. அந்த அப்பம் சிலுவை மரணம். ஆமெனா? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவரே அந்த ஆறுதல். எனக்குள்ளிருக்கிற அந்த விசாரங்கள், அந்த மரணங்கள் என்னை விட்டு நீங்க வேண்டுமே ஆனால் எனக்கு அப்பத்தின் வீடு, அந்த அப்பம், ஜீவ அப்பம், வானத்திலிருந்து இருக்கிற அந்த ஜீவ அப்பம், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, இதுதான் எனக்கு ஆறுதலை கொடுக்கும். அப்போ ரூத் என்ன செய்கிறாங்கன்னா, நேராக வராங்க. வந்த வேகத்தில் அது அறுவடையின் காலம். அந்த அறுவடையின் காலத்தில் தற்செயலாய் போவாசினுடைய அந்த வயல்வெளியில் போய் அவர்கள் பொறுக்கிறார்கள், கதிர் பொறுக்குகிறார்கள்.
தற்செயலாய் போவாசின் வயல்வெளி, நாங்கள் போஜனத்துக்காக வந்திருக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, எங்கள் வாழ்க்கையில போராட்டம், எங்களுடைய மரணமாகிய விசாரங்கள், வருத்தங்கள், வேதனைகள் என் இருதயத்தை கிழிக்கிறது. ஆனால் இப்போது போவாசினுடைய வயல்வெளி, தற்செயலாய் இன்றைக்கு போவாசுடைய வயல்வெளியில வந்திருக்கலாம். ஆனால் இங்க இருக்கிற போவாஸ், இங்க இருக்கிற சகலவிதமான ஆறுதலின் தேவன், இஸ்ரவேலின் ஆறுதல், இஸ்ரவேலின் ஆறுதலாகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட எப்படி தெரியுமா பேசுவார்? இந்த போவாஸாகிய இஸ்ரவேலின் ஆறுதல் எப்படி தெரியுமா பேசுவார்? ஆறுதலாய் பேசுவார். அவர் ரூத்தோட கூட ஆறுதலாய் பேசினார். மணவாட்டி ரூத் என்னுடைய ஆறுதல் நீரே என்பதை நன்கு அறிந்திருந்தால், ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய மணவாட்டி நீயாக இருந்தால், எனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய, இஸ்ரவேலின் ராஜாவாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு சகலவிதமான ஆறுதல் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். அங்கே ரூத்தினுடைய அந்த வார்த்தை என்ன தெரியுமா? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ரூத்தின் சரித்திர புத்தகத்தில், அதில் 2வது அதிகாரம், ரூத்தின் சரித்திர புத்தகம் 2வது அதிகாரத்தில் அங்கே ரூத் சொல்லுகிற ஒரே ஒரு வசனத்தை மாத்திர வாசிக்க, 13வது வசனத்தை வாசிங்க. 2:13. அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி, என்ன சொல்லி, என்ன சொல்லி, என்ன சொல்லி? இப்ப ரூத்துக்கு எந்த திசையில போறதுன்னே தெரியல. உள்ளம் அலைபாய்கிறது. என் ஜீவன் இருக்குமா? இந்த பெத்லகேமில் நான் வந்ததுக்கு, இந்த இஸ்ரவேலுடைய மண்ணில் வந்ததுக்கு காரணமே ஜீவனை பெறுவதற்காகத்தான். ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவன் ஜீவனுள்ள தேவன், இஸ்ரவேலின் தேவன் சகலவிதமான ஆறுதலின் தேவன். எனக்கு ஆறுதல் கிடைக்குமா? ஆனால் அவள் உள்ளே வந்ததுமே போவாசுடைய வயல்வெளி, இந்த சபை போவாசின் வயல்வெளி. ஆமேனா? இங்கே போஜனம் இருக்கிறது. ஆமேனா? அவருடைய கல்வாரி சிலுவை மரணத்துடைய போஜனம் இருக்கிறது. அந்த போவாஸ் இன்றைக்கு உனக்கு ஆறுதலை கொடுக்கிறார். நான் முடிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் சகல விதத்திலும் ஆறுதலை பெற்றிருக்கிறீர்கள்? ஆமேனா? இப்போ நான் சொல்றேன், ரூத்து சொல்றாங்க, நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி. நான் மறுபடியும் சொல்றேன், இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு. அந்த உறவில் இருக்கிறவங்க மட்டும்தான் பூரணமான சகலவிதமான ஆறுதலை அடைவார்கள். ஏன்னா கிறிஸ்து உன்னோட பேசிக்கொண்டே இருப்பார். எந்தெந்த இடத்துலெல்லாம் நீ ஆறுதலை இழந்து நீ வேதனைப்பட்டு துக்கப்படுறியோ, 24 மணி நேரமும் உன் கூடவே பேசிக்கொண்டே இருக்கிறவர் தான் இந்த போவாஸ். ஆறுதல் சொல்லி, என் தேவனே, என் ஆண்டவனே, நீ எனக்கு ஆறுதல் சொல்லி. இதுதான் மணவாட்டி. நீ எங்க நிற்கிற? நீ உண்மையிலேயே சபையில் இருக்கிறது உண்மையானால், இந்த வயல்வெளியில் இருக்கிறது உண்மையானால், இஸ்ரவேலின் ஆறுதல் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு ஆறுதல் சொல்லுவார். உனக்கு ஆறுதல் சொல்லுவார். அது எப்படிப்பட்ட ஒருவேளை நீ நிறைய இழந்துட்டு இருக்கலாம். அப்போ ரூத்துக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடைச்சிருச்சு. ஏமா ரூத்தே, நீ பொறுக்கி கொள்ள வேற வயல்வெளிக்கு போக வேண்டாம், இந்த வயல்வெளியில் உனக்கு போஜனம் இருக்கு. ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. எந்த ஒரு வயல்வெளிக்கு நீ போகாத, உனக்கு தேவையான தேவைகள் எல்லாம், உனக்கு அப்பமும் திராட்சரசமும் இங்கே இருக்குது. உனக்கு தேவையான அப்பத்தை எடுத்து திராட்சரசத்தை தோய்த்து நீ புசித்துக்கொள். உனக்கு தேவையான பூரணமான போஜனம், உன் மனசுக்கு தேவையான பூரண இளைப்பாறுதல் இங்கே இந்த வயல்வெளியில் உண்டு, இந்த சபையில் உண்டு. இந்த சபையை விட்டு வேறு எங்கேயும் போக வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இன்றைக்கு பேசுகிறார். வேறொரு வயலுக்கு போகாத. அப்போ ஒரு திட நம்பிக்கையை கொடுத்தார். இங்கே பூரணமான போஜனம் இருக்கு, உனக்கு இளைப்பாறுதல் இருக்குது. இஸ்ரவேலின் ஆறுதலாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ரூத்துக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தது உண்மையானால், இன்றைக்கு உனக்கும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு ஆறுதலை கொடுக்க வல்லமை உடையவர். ஆமென். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பிள்ளைங்க கஞ்சா. இன்னைக்கு தமிழ்நாட்டில், நம்ம ஊரில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த பக்கம் திசை திரும்பினாலும் கஞ்சா. இதில் ஒரு கொடுமை என்னென்னா, போலீஸுங்கெல்லாம் போய் எங்கேயோ ஒரு முகாம் விட்டுக்கிறோங்க, அந்த போலீஸ் முகாமிலேயே கஞ்சா. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஒரு கொடிய காலத்தில் இருக்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் என்ன ஆவாங்க தெரியலையே. பிள்ளைகள் நினைச்சாவே உள்ள கலக்கம்.
பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவருடைய திருமண காரியங்கள், அல்லது நம்முடைய வேலை ஸ்தலங்கள், அல்லது போக்கையை வரத்தை நினைக்கும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள ஆறுதல் இல்லாமல் அப்படியே தூக்கம் கெட்டு அவ்வளவு கொடூரமாய் நாம் தவித்து கொண்டிருந்தாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆறுதலை சொல்லிக்கொண்டே இருக்கிறார், பேசிக்கினே இருப்பார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன் கூட பேசிக்கினே, உன் மனசு உடையும் போதெல்லாம், உன் மனது விசாரப்படும் போதெல்லாம் அவர் பேசுவார். அவர் ஆறுதல் சொல்லி, அவர் நீ நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை அவர் நினைச்சு, நம்ம சிறுமைப்பட்ட அந்த நேரத்தில் எல்லாம் வசனங்களை அனுப்பி உள்ள அப்படியே ஆறுதல் கொடுப்பார். அவர் பேசினா உனக்கு ஆறுதல். ஆக மனிதனுக்கு ஆறுதல் என்பது எந்த பொருளும் அல்ல, வார்த்தையே. ஆமென் சொல்லுவோமா? அந்த வார்த்தையில தான் நமக்கு ஆறுதல் இருக்கிறது. வார்த்தையாக தேவன் நமக்கு சகல விதத்திலும் ஆறுதல் கொடுக்கிறார். இந்த இளைப்பாறுதல் இருந்தால்தான், நம்முடைய ஆத்மாவில் இளைப்பாறுதல் ஆறுதல் இருந்தால்தான் ஆறுதலின் தேவனை சந்திக்க முடியும். நான் மறுபடியும் பலமுறை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், நம்முடைய மனசுக்குள்ள வாதையோட, போராட்டத்தோட, நெருக்கத்தோட, சண்டை போட்டுக்குன்னு யுத்தம் உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா தேவனை சந்திக்க முடியாது. தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கமே எதுக்குன்னா ஆறுதலை பெறுவதற்காகத்தான். ஆமேனா? சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையை மறிச்சு போச்சு, அவ்வளோதான். அல்லது இந்த காரியம் இதுக்கு மேலே உயிர்ப்பிக்கவே முடியாது. எவ்வளோ பேர் வந்து ஆறுதல் சொன்னாலும் ஆறுதலே அடைய மாட்டோம். லாசரு செத்து போயிருக்கிறாரு. ஊரார் எல்லாம் வந்து மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறாங்க, ஆறுதலே அடையலை. சில வேளைகளை நம்ம குழந்தைங்களை பாருங்களேன், அவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் வந்துட்டு இருக்கும். அவங்க நினைச்சதை கொடுக்காம வேற என்ன கொடுத்தாலும் அழுதுகினே இருப்பாங்க, ஆறுதலே அடைய மாட்டாங்க. எனக்கு அதுதான் வேணும், ஏன்னா உள்ளம் வந்து அப்படி கெட்டு போயிருக்கு. இப்போ ஊராரே வந்து ஆறுதல் சொல்றாங்க, மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஆறுதலே இல்லை. இந்த வசனம் வாசிங்களேன், யோவான் சுவிசேஷம் 11:19 வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 11:19. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்தில் வந்திருந்தார்கள். இப்ப இயேசு ராஜா வராரு, மரித்து போன உன்னுடைய சந்தோஷத்தை, மரித்து போன உன் வாழ்க்கையை, எதெல்லாம் உன் வாழ்க்கையில் மரிச்சு போயிருக்கு, யார் வந்து சொன்னாலும் உனக்கு அந்த ஆறுதலே வராது. நல்லா கவனிக்கிறீங்களா? எல்லாருமே சொல்லாமா? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, சில வாலிப பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா இருதயத்துக்குள்ள அவங்களையே மீறி லவ் உள்ள வந்துடும். நான் காதல் செய்கிறேன், நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு உள்ளே வந்துடும். அது ஏன் வருது? அதுதான் ஒரு பயங்கரமாக தான் ஒரு சிறையிருப்பு. இப்போது அந்த அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாமல், அந்த ஒரு ஆறுதல் இல்லாமல் எப்படி யோசிப்பாங்கன்னா, விடவும் முடியாது, விடவும் கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ளே இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைகளை பாதிக்கிற அந்த இருதயத்தில் ஏற்படுகிற அந்த விசாரங்கள், அந்த நினைவுகள், இப்போ இவங்களே நினச்சா கூட வெளியே போகும்போது ஒரு சில நினைவுகள் அவங்கள தூண்டி விட்டு, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவங்கள அந்த பாவத்தில் தள்ளி வெளியே வர முடியாமல், அல்லது அந்தரங்கத்தில் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு சந்தோஷம் செத்து போய் அப்படியே ஆறுதல் இல்லாமல் யார் வந்து அவங்க சில வேளைகளில் சில பேருக்கு எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அந்த நினைப்பாகவே இருப்பாங்க, அவங்களுக்கு ஆறுதலே கிடைக்காது, அவங்க ஆறுதல் அடையவே விரும்ப மாட்டாங்க. யோசேப்பு மரித்து விட்டார் என்று யோசேப்புடைய பலவர்னு அங்கேயே கொண்டு வந்து யாக்கோபு கிட்ட காட்டினதும் அவருடைய குமாரரும் குமாரத்திகளும் ஆறுதல் சொல்ல நின்றார்கள். ஆனால் யாக்கோபோ, நான் ஆறுதல் அடைய மாட்டேன், எனக்கு என் பிள்ளை வேணும்னு நிற்பார். நான் ஆறுதல் அடைய மாட்டேன், எனக்கு என் யோசேப்பு வேணும். நீங்கள் என்ன வார்த்தை சொன்னாலும் நான் ஆறுதல் அடைய முடியாது. சில வேளைகளில் நம்மளால் ஆறுதல் அடையவே முடியாது. சகலவிதமான ஆறுதலின் தேவன், சகலவிதமான ஆறுதலாக இயேசு கிறிஸ்து நம்மளை தேடி வந்தால் ஒழிய, நம்மோடு பேசினால் ஒழிய, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆறுதல் என்பது ஏதோ ஒரு பொருள் அல்ல. ஆறுதல் என்பது தெய்வம், தேவன் என்னோடு பேசுவது, என்னோடு பேசுவது. நீ சகல விதத்திலும் நீ ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பது தான் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். இப்ப கிறிஸ்து வருகிறார். அந்த யூதர்களே மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் மரித்து போனவனை குறித்து ஆறுதல் சொல்வதற்காக வந்திருந்தாலும் அவர்கள் ஆறுதல் அடையவில்லை. 4 நாளாக அழுதுகிறாங்க.
சில வேளைகளிலே நம்முடைய அந்த ஒரு அன்புக்குரிய காரியங்கள், நம் நேசிக்கிற காரியங்கள் மறித்துவிட்ட பிற்பாடு என்ன ஆறுதல் சொன்னாலும் நம்முடைய மனசுக்குள்ள ஆறுதலே இருக்காது. நான் மட்டும் செய்யாமல் இருந்திருந்தா, நான் ஏன் அதை செஞ்சுட்டேன், நான் ஏன் அதை பண்ணிட்டேன், நான் பண்ணாமல் இருந்திருந்தா காலத்தை போய் திருத்துவ முடியும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நான் மட்டும் அதை செய்யாமல் இருந்திருந்தால் எவ்வளவு குத்தம் தெரியுமா இருதயத்துக்குள்ள. உண்மையா இல்லையா? ஏசப்பா அருமையாக வந்து பேசுவார். அவர் பேசினார்னா வரும் பாருங்க ஆறுதல். உங்கள் வாழ்க்கையில் நான் மட்டும் இதை செய்யாமல் இருந்திருந்தா, அதை மட்டும் கேள்வி போட்டு பாருங்களேன். ஐயோ கணக்கே இருக்காது. நான் மட்டும் இதை செய்யாமல் இருந்திருந்தா, நான் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா, அந்த இடத்துல அந்த பாயிண்ட்ல கொஞ்சம் பொறுமையாக, வாழ்க்கையே இன்னைக்கு வேற மாதிரி திசை மாறி போயிடுச்சுன்னு அதை நினச்சி 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 ஆறுதல் அடையாமலே இருப்போம். ஏன்னா செத்து போச்சு அந்த காரியங்கள் எல்லாம், திசை மாறி வந்தாச்சு. ஆனால் ஆறுதலின் தேவன் இயேசு ராஜா மாத்திரமே ஆறுதலை கொடுக்க, மரித்தோரையும் உயிர்ப்பித்து, ஆமேனா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் நம்மை ஆறுதல் படுத்த வல்லமை உடையவர். ஆமேனா. ஆக இந்த மார்த்தாளையும் மரியாளையும் சந்திக்கும்படி வருகிறார் ஆறுதலை கொடுப்பதற்கு. மார்த்தாள் கேள்விப்படுகிறாள், கர்த்தர் வருகிறார், ஆறுதல் வருகிறது, உன்னை ஆறுதல் படுத்துகிறவர் வருகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டதும் மார்த்தாள் ஓடி போய் நின்று, ஆண்டவரே நீர் மாத்திரம் இருந்திருப்பீரே, ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. சரி போய் நீ மரியாதை கூட்டிக்கணும் வா. மரியாதை போயிட்டு கூப்பிட்றாங்க. மரியாள், போதகர் உன்னை அழைக்கிறார், போதகர் வந்து விட்டார், உன்னை அழைக்கிறார். கரங்களை டைமில் சொல்லாமா? போதகர் வந்து விட்டார், போவாஸ் வந்து விட்டார், ரூத்தே உனக்கு ஆறுதலை கொடுக்க, சகல விதத்திலும் உனக்கு ஆறுதலை கொடுக்க போவாஸ் உன்னை அழைக்கிறார். உன்னை போதகர் அழைக்கிறார் சொன்னதும் மரியாள் எழுந்து ராஜாதி ராஜாவை ஆறுதலாகி இயேசு கிறிஸ்து சந்திக்கும்படி ஓடின போது 31 வாசிக்கலாம். அப்போது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள். கவனிங்க, மரியாள் ஓடுறாங்க, மரியாள் எழுந்து ஓடுறாங்க, 4 நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆறுதல் அடையலை. ஆமேனா, ஆமேனா. சில வேளைகளில் யார் வந்து என்ன வார்த்தை சொன்னாலும் ஆறுதலே அடையாது நம்முடைய மனசு. மனிதர்கள்லாம் ஒரு லெவல் தான், என்னென்னமோ சொல்லி ஆறுதல் படுத்துவாங்க. எப்பா இது இல்லைன்னா உனக்கு இதுப்பா, ஏம்மா அண்ணால நான் உனக்கு 10 குமார் இருக்கு, சமயம் இல்லையாம்மா, நீ ஏம்மா அழற, உனக்கு பிள்ளைகள் என்ன, நீ என்ன சொன்ன, எனக்கு ஆறுதல் இல்லையா போயா. ஆமேனா, ஆமேனா. இந்த அம்மா இவர் போய் நல்லா அப்படியே நல்லா ஐஸ் வச்சு பேசுறாரு, ஆறுதல் சொல்றாரு. அண்ணால என்னம்மா இப்படி பண்ற, உனக்கு நான் 10 குமார் இருக்கு, சமயம் இல்லையா, உன் 10 பிள்ளைகள் ஈக்குவல் இல்லையா, அது போனா போதுப்பா, உனக்கு நான் இப்படி தரேன் அப்படி தரேன். ஆனா நம்முடைய மனசு அங்கேயே இருக்கும். அது மட்டும் நடந்திருந்தா, அது மட்டும் செய்யாம இருந்திருந்தா, அது மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா, இப்படி பல ஆங்கிள் உள்ள வரும். ஆனால் அண்ணால் என்ன செஞ்சாங்கன்னா, நீ சொல்கிறதுல எனக்கு ஆறுதலே இல்லை, என் ஆறுதலின் தேவனுடைய சமூகத்தில் போய் என் இருதயத்தை நான் ஊற்றி விடுவேன் என்று சொல்லி தன் உள்ளத்தை எல்லாம் தண்ணீரை போல ஊற்றினாள் அண்ணால். ஏனென்றால் என் கர்த்தர் மட்டுமே எனக்கு சகல விதமான ஆறுதல். ஆமேனா, ஆமேனா. நீ புருஷன் சொன்னாலும் வேலைக்காகாது, பொண்டாட்டி சொன்னாலும் வேலைக்காது, யாரு சொல்ல வேலைக்காது. உன்னை அழைத்த கர்த்தர் உன்னோட பேசினால் மட்டுமே, உன்னோட பேசிக்கிற அந்த வார்த்தை, அவருடைய வசனம் வந்தா மட்டும்தான் உனக்கு இளைப்பாறுதல், வேற எதுவுமே கிடையாது. இப்போ மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் வாலிப சகோதரன், எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ஒரு திருமணமாகாத ஒரு வாலிபனாக இருந்திருக்கலாம் லாசரு, திருமணமாகாத ஒரு வாலிபனாக இருந்திருக்கலாம். வாலிபத்தில் போயிட்டானாப்பா அந்த பையன். வயசானவங்க போயிட்டாங்கன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆறுதல் சொல்லிட்டு எல்லாரும் போய்ட்டு அந்த டெத்தில் போயிட்டு அப்படியே கொஞ்சம் பங்கெடுத்துல வந்துடுவாங்க. ஆனால் ஒரு வாலிபத்தில் வாழ்க்கையே அனுபவிக்காமல் ஒரு சில காரியங்கள்லாம் போயிட்டுருக்கோம். உதாரணத்துக்கு இந்த மரணம் சொன்னாக்கா வீட்டில் இருக்கிற மரணம் அப்படியே இல்லை. பொதுவாகவே நமக்குன்னு தேவையாக இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நமக்கு இந்த காரியங்கள்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே என்கின்ற காரியங்கள்லாம் மரித்து போயிருக்கும். எனக்கு நன்மை வரக்கூடிய காரியங்கள்லாம் மரித்து போயிருக்கும். யார் வந்து என்ன ஆறுதல் சொன்னாலும், பிஸ்னஸில் தோல்வி, கம்பெனியில் பிரச்சனை, சுற்றி இருக்கிற இடத்துல பிரச்சனை, அது மாத்திரம் நடக்காமல் இருந்திருந்தால் அப்படி அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே விசாரப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த சம்பவங்கள் நினைவுகளில் ஓடிக்கினே இருக்கும். கர்த்தர் மட்டும்தான் ஆறுதலை கொடுக்க முடியும். அவர் மட்டுமே ஆறுதல். இயேசுராஜா மட்டுமே ஆறுதல். அவர் நல்லா பிடிங்க, அவரை தியானியுங்க. ஆறுதல் சொல்லும்படி இங்கே சொல்லிக் கொண்டிருந்தார்களாம்.
தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். எல்லாரும் சொல்லுங்க. அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் அழும்போது, உங்கள் மனசு துயரப்படும் போது, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லையே, என்னை ஆறுதல் படுத்துறதுக்கு யாருமே இல்லையே, நீ ஒரு வேளை இவ்வளோ காலம் இருந்திருக்கலாம். மரியாள் அழுகிறதையும் மரியாளோட கூட அவளுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவங்க அழுகிறதையும் பார்த்து ஆவியில் அவர் துயரமடைந்தார். ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்படுகிற எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்பட்டாராம். எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு இது நம்முடைய உயிரை கிறிஸ்து இயேசுவோடு இணைத்து தான் அவர் வைத்திருக்கிறார். நான் மட்டும்தான் அழறேன், நீ தனியாக சில வேளைகள் தூங்க முடியாமல் அழுதுருக்கலாம், யாருமே என்ன பார்க்கலன்னு. நான் உண்மையாக சொல்லுகிறேன், கர்த்தர் கண்ணீர் விட்டார். நீ அழுத போதெல்லாம் எனக்கு ஆறுதல் இல்லையே ஆண்டவரே, இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்து என் மனசு உடைஞ்சிருக்குதே ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் பட்சபாதம் இல்லாதவர். என்னால் முடியலையே ஆண்டவரே, இந்த வலி என்னால் தாங்க முடியலையே ஆண்டவரேன்னு சொல்லி உன் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள், சந்தோஷங்கள் மரித்து போயிருந்து அவைகளெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்ட நல்லா இருக்குமே. நீ கண்ணீர் விட்ட போதெல்லாம் அவர் கண்ணீர் விட்டார். ஏன் தெரியுமா? உன்னை சமாதானமாய் தேவனுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தணும். இதுதான் தேவனுடைய பிளான். நீ ஆறுதலோடு இருக்கணும், தேவ சமூகத்துக்கு போகணும். ஆனால் இன்னமும் நீ ஆறுதல் இல்லாமல் இருக்கிறியன்னு சொல்லி இயேசு அங்கே என்ன பண்ண, ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றால், ஆண்டவரை வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு என்ன விட்டார்? தெய்வம் என்ன விட்டார்? தெய்வம் என்ன விட்டார்? கண்ணீர் எப்போ வரும் தெரியுமா? இந்த உள்ளம் உடைஞ்சி நொறுங்கி ஆறுதல் இல்லாமல் இருக்கும் பத்தியா? அவருக்கு ஒரு ஆறுதல் இல்லை. என்ன தெரியுமா? உன் அங்கலாய்ப்பு அவருக்கு ஆறுதல் இல்லை. நம்ம அங்கலாய்க்கிற அந்த அங்கலாய்ப்பு அவருக்கு ஆறுதல் இல்லை. அவர் கண்ணீர் விட்டார். அவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு லாசருவே நீ எழுந்து வா என்று சொல்லி சொன்னார். அந்த லாசரு எழுந்து வெளியே வந்து மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீரை துடைத்து சகல விதத்திலும் ஆறுதலை கொடுத்தார். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? இயேசு உனக்காக கண்ணீர் விட்டார் என்றால், மரித்து போன உன் சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் உயிர்ப்பித்து இன்றைக்கு உனக்கு சகல விதத்திலும் ஆறுதலை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய ஆண்டவராக தேவன் சகல விதத்திலும் ஆறுதலால் நம்மை நிறைத்து நம்மை பூர்ணப்படுத்துகிற ஒரு மகிமையின் கர்த்தர். எல்லா தீமையும் நன்மையாக மாற்றி நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு நல்ல மகிமையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்த போவாசுடைய வயல்வெளியில் நாம் வந்திருக்கிறோம். நம்மோடு ஆறுதலாக பேசுகிறார். அவர் நம்மை பார்த்து கண்ணீர் விட்டார் அப்படின்னா, எந்தெந்த காரியத்தெல்லாம் மரித்து போயிருக்குதோ, எந்தெந்த சந்தோஷம் எல்லாம் மரித்து போயிருக்கிறதோ, அத்தனை சந்தோஷங்களையும் உயிர்ப்பித்து சகல விதத்திலும் நமக்கு ஆறுதலை கொடுக்கிற அந்த ஆறுதலின் தேவன் நம்மை சூழ்ந்திருக்கிறார். ஆமெனா? நன்றியோடு கூட அவரை துதிக்க தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாராக. கடைசியாக ஒரு வசனம் மாத்திர வாசித்து முடிக்கலாம். இந்த மரித்து போன இந்த லாசருவை உயிர்ப்பித்து கிறிஸ்துவுக்குள் சகலவிதமான ஆறுதலையும் கொடுத்த அந்த தேவன் இன்னைக்கு எந்தெந்த காரியமெல்லாம் இது மாத்திரம் நடக்காமல் இருந்திருந்தால், இது மாத்திரம் நடந்திருந்தால், ரெண்டுமே மரணம்தான். நடக்க வேண்டியது நடக்காமல் போவதும், நடக்கக்கூடாது என்பது நடப்பதும் ரெண்டுமே மனசை பாதிக்கும். அந்த நேரத்தில் கிறிஸ்து நமக்கு சகல விதத்திலும் ஆறுதலை கொடுக்கிறவர். மரித்து போன எல்லாவற்றையும் உயிர்ப்பித்து சகல விதத்திலும் ஆறுதலை கொடுக்கிற அந்த ஆறுதலின் தேவன் நம்ம கரம் பிடித்திருக்கிறார். நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரன்றி நமக்கு ஆறுதல் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. நான் உணர்ந்தவனாய் சகல விதத்திலும் வரக்கூடிய எல்லா உபத்திரவத்திலும் இருந்து என்னை தேற்றி என்னை ஆறுதல் படுத்தின என் ஆறுதலின் தேவன் இயேசுராஜா நாமத்தில் சொல்லுகிறேன்,
நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவரை நோக்கி பார்த்தால் உனக்கு ஆறுதல் நிச்சயம் உண்டு. வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அந்தகாரங்கள் சூழ்ந்திருக்கலாம். அது நிமித்தம் நீங்கள் மனசு உடைக்கப்பட்டிருக்கலாம், வெளியே சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு சகல விதத்திலும் ஆறுதலை கொடுக்கிறார் என்கின்ற சத்தியத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமெனா. எந்த சூழ்நிலையும் வேதத்தை திறங்க, அவர் சமூகத்துக்கு போங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதில் 1வது வசனத்தை வாசித்து முடிக்கலாம். நமக்கு எப்படிப்பட்ட ஆறுதலை தேவன் கொடுக்கிறார் வாசிக்க பார்க்கல. பிலிப்பியர் 2:1. ஆதலால் வாசிமா 2:1. பிலிப்பியர் 2:1. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும். யாருக்குள் இந்த ஆறுதல்? கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும். நல்லா கவனிங்க. கிறிஸ்து ஆறுதல், அன்பு, பிதாவாகிய தேவன் அவர் தேறுதல் கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியப்படுகிறார். இந்த திருத்துவ தேவனுடைய சகலவிதமான ஆறுதல் என்றென்றைக்கும் நம்மோடு உண்டு. ஆமெனா. தெய்வம் மாம்சத்தில் வந்து பலியானாரா? நம்ம எதில் இருக்கிறோம்? நம்ம மாம்சத்தில் இருக்கிறோமா? தெய்வம், கடவுள், தேவன் மனிதனாக வந்து பலியானார்னா யாருடைய ஆறுதலுக்காக? என்னுடைய ஆறுதலுக்காக. ஆமென் சொல்லுங்க. அப்போ திருத்துவ தேவன், திரியேக தேவன் என்னுடைய இருதயத்துக்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான விசாரங்களையும் சஞ்சலம் எடுத்து போட்டு எனக்கு பூரணமான இளைப்பாறுதலை தருகிறார். கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நமக்கு தேவன் இதை கொடுப்பாரேயானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஆக இந்த ஏக சிந்தை, ஒரு மனம், குடும்பத்தில் அந்த ஏகம். ஏன்னா குடும்பத்தில் எல்லாரோடும் கூட இந்த திருத்துவ தேவன், இந்த அன்பின் தேவன், இந்த சகலவிதமான ஆறுதல், தேறுதல், ஐக்கியத்தின் தேவன் நம்மை ஐக்கியப்படுத்தி குடும்பத்தில் ஏக சிந்தையை கொடுக்கிறார். அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், அந்த அன்பு நிலைத்திருக்கும், அது சந்தோஷத்தை கொடுக்கும். அதுவே சபையின் சந்தோஷம், அதுவே தேவாதி தேவனுடைய மகிமை. ஆமென் சொல்லாமா? கவலையே படாதீங்க, சகலவிதமான ஆறுதலின் தேவன் நம் கூடவே இருக்கிறார். ஆமெனா. எத்தனை பேர் சந்தோஷம்? எந்த ஒரு நெருக்கம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், என் ஆறுதலே, என் இயேசுராஜனே அப்படின்னு கூப்பிடுங்க. அவருடைய தழும்புகளால் நம்மை சுகமாக்கி விடுவார். ஆமென். எல்லாரும் முழங்கால் படிட்டு நன்றி சொல்லலாமா? அன்பின் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில்